இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த புதிய ஆண்டினுடைய முதல் ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் கிருபையினால் கடந்த ஆண்டு ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் அநேக ஆலோசனைகளை பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்தார். ஆமென். ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டிய அற்புதமான வாக்குத்தத்தங்களை ஆமென் ஆண்டவர் கொடுத்து நம்ம நடத்தினார். ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் அவருடைய ஆலோசனைகள், அறிவுறுத்துகிற காரியங்கள், நாம் சரி செய்ய வேண்டிய காரியங்களை, வாழ வேண்டிய காரியங்கள்லாம் கர்த்தர் போதித்தார் அல்லவா. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் கூட கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, தானியேலின் புஸ்தகம் 1 அதிகாரம் 8வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பான பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தான் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. பாருங்களேன் தேவ பிள்ளைகளே, தானியேல் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு அவன் பிரதானியத்தில் வேண்டிக் கொள்ளுகிறார். ராஜாவின் போஜனம் கிடைக்குதுன்னா கிடைச்சா போதும்னு அவன் விழுந்தடிச்சு போய் சாப்பிடுவான். ராஜாவின் போஜனம் சாதாரணமாக இருக்கும். யோசித்து பாருங்கள், எவ்வளோ வெரி டெலிஷியஸாக இருக்கும், எவ்வளோ பல வகையான காரியங்கள் இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கிற இந்த ராஜாவின் போஜனத்தினால திராட்சை ரசத்தாலும் ராஜாவின் போஜனத்தாலும் தீட்டுப்படாதபடிக்கு தன்னை தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்தில் காத்து கொள்ளுகிறத நான் பார்க்கிறோம். இதே போல ஒருவேளை இந்த புது வருஷத்தில் பலவிதமான தீர்மானங்களை நீங்கள் எடுத்திருப்பீங்க. நான் ரெகுலராக பைபிள் வாசிப்பேன், ரெகுலராக ஜெபம் பண்ணுவேன், ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபத்தை வீட்டில் நடத்துவேன், நான் ஆமென் இப்படிப்பட்ட நேரத்துக்கு எழுந்துருவேன். ஒருவேளை பல காரியங்கள், இந்த காரியத்தை செய்ய மாட்டேன், நான் இப்படி பார்க்க மாட்டேன், ஒருவேளை மொபைலில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், ஒருவேளை பல தீர்மானங்கள் எடுத்திருக்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த முதல் நாட்களில் இப்படிப்பட்ட தீர்மானங்கள் எடுக்கிறது நல்லது, அது வெரி குட். ஆமீன். அது ஒரு வழக்கமாகவும் இருக்குது. தேவ பிள்ளைகளை யோசித்து பாருங்கள், நீங்கள் கடந்த ஆண்டில் எடுத்த தீர்மானத்தில் எத்தனை தீர்மானங்களை உறுதியாக இருந்து இந்த வருஷத்தை கடந்த ஆண்டை நம்ம முடித்தோம். கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். நான் யாரையும் குறை சொல்ல பேசலை. ஒருவேளை சில தீர்மானத்தில் உறுதியாக இருந்து அழகாக சக்ஸஸாக முடிச்சிருக்கலாம், வெரி குட், பாராட்டுகிறேன். ஆனால் சில நிறைய பேர் தீர்மானத்தை எடுத்துட்டு அந்த தீர்மானத்தை நழுவி விடுகிறோம். ஒரு 2 மாதம் இருக்கும், மிஞ்சி போனால் 3 மாதம் இல்லை 4 மாதம், அதுக்கப்புறம் தீர்மானத்தை நம்ம மறந்துடுறோம்ல. ஆனால் இந்த 2025 வருஷத்தில் தெய்வ பிள்ளையில் தானியேல் எடுத்த தீர்மானத்தில் தன்னை தீட்டுப்படாதபடிக்கு காத்து கொண்டது போல் நீங்களும் இந்த தீர்மானத்தில் உறுதியாக இருங்க. உங்களை இந்த ஆண்டில் ஒன்றும் தீட்டுப்படக்கூடாது அப்படின்னு அசுத்தப்படுத்தக்கூடாது. 1 பேதுரு 1:14-15 என்ன வாசிக்கிறோம், எடுத்து வாசிக்க கேட்போம். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினால் கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். அல்லேலூயா. பாருங்க தேவ பிள்ளைகளே, முன்னே உங்கள் அவைகளினால கொண்டிருந்த இச்சைகளின்படி நடவாம, முன்ன கடந்த ஆண்டில் ஒரு சில காரியங்கள் நம்ம இருந்திருக்கலாம், ஆனால் இந்த வருஷம் அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் தீர்மானம் எடுத்திருப்பீங்கன்னா பரிசுத்தமாக வாழணும், தீட்டுப்படுத்தாதபடி காத்துக்கணும்னு தீர்மானம் எடுத்திருப்பீங்கன்னா ப்ளீஸ் அதில் உறுதியாக இருங்க. அல்லேலூயா. அழகாக நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா 16 வருஷத்தில் ஆண்டு சொல்வார், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறத பார்க்குறோம். தேவப்பிள்ளையில் இன்னைக்கு உங்களை தீட்டுப்படாதபடிக்கு அப்படின்னா அசுத்தப்படாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. தானியேல் தீர்மானம் பண்ணுறாரு, அதில் உறுதியாக நிற்கிறாரு, அதில் ஜெயிக்கிறத பார்க்குறோம். இந்த புதிய ஆண்டில் என்னெல்லாம் தீர்மானம் எடுத்தீங்களோ தேவ பிள்ளையில் ஆமேன், அதில் உறுதியாக இருங்க. இந்த ஆண்டில் ஒரு பாவம் கூட எங்களை தொடக்கூடாது. ஒரு அசுத்தமான சின்ன விளையாட்டுக்கு தானே போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது போல் காரியங்களும் இல்லாதபடிக்கு உங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்க. ஏன்னா நீங்களாம் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தம் அல்ல தேவன், அவர் பரிசுத்தராக்கிறால நீங்களும் நான் பரிசுத்தமாய் காணப்படலாம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே,
தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தன்னை காத்துக்கொண்ட தானியேலை போல இந்த ஆண்டில் ஆண்டவரே என்னென்னலாம் தீர்மானம் எடுத்திருக்காங்களோ அதில் உறுதியாக இருந்து தீட்டுப்பட்டாதாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம். ஓய்வு நாளில் ஆண்டவரே நீர் கொடுத்த நல்ல அந்த ஆலோசனைக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் கிருபையில் கரத்தில் தாழ்ச்சி ஒப்பு கொடுக்கிறோம். மகிமை மக்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபக்கல பிதாவே, ஆமென். தீர்மானத்தில் உறுதியாக இருங்க. ஆண்டவர் உதவி செய்வார். God bless you.